அவரோட பழகின காலம் நிறைய எம்எஸ்வி வந்து பெரிய பாக்கியம் எனக்கு. நான் டைரக்ட் பண்ண ஒரு படத்துக்கு அவர் மியூசிக் போட்டார். அப்புறம் தான் எளிமைன்னா என்ன, ஒரு அடக்கமாக இருக்கிறது என்னன்றது. நான் யார் ஆஃப்டர் சின்ன என்னை வந்து இவ்வளோண்டு வயசுலேருந்து பார்த்துருக்காரு. எனக்கு அந்த நான் டைரக்டர்னால அவர் எவ்வளோ மதிப்பு கொடுத்தார். தம்பி இந்த டியூன் நல்லா இருக்கா, இல்லை இது இப்படி மாற்றி போட்டோமா, அதெல்லாம் பார்த்து வேந்து போட்டேன். அவர் எது போட்டாலும் எனக்கு பிடிக்க போகுது. அதையும் சொல்லுவார், இந்த பாரு நீ வந்து இந்த எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிறது டைரக்டர் சீட்டில். இது அவர் சொன்னது எனக்கு. நீ ரசிகன்ற முறையில் நான் எது போட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லாத. உன் சீனுக்கு உன் படத்துக்கு நல்லா இருந்தால் சொல், இல்லாட்டா மாற்றி தரேன். ஸோ அவர்கிட்ட அதை நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப உயிர். அண்ட் நான் டைரக்ட் பண்ண ஒரு டிவி சீரியலில் அவரை நடிக்க வச்சேன். அது ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. அதுலேயும் குழந்த மாதிரி இருப்பார். கரெக்டாக இருக்கா, எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்கா சார், என்ன சார் இப்படிலாம் கேட்குறேன். இல்லை தம்பி, நான் மியூசிக்கில் பெரிய ஆளாக இருக்கலாம், நடிப்பில் நீ பெரிய ஆள், நீ தான் சொல்லணும். தப்பாக இருந்தால் ரீடேக் எடுத்துக்கோ. அது மாதிரிலாம் மனுஷன் கிடைக்க மனுஷன்.